வச்சுட்டு அவங்க அப்பா இந்த டிராமா போடுறாருங்க. இதுதாங்க என் சந்தேகம். இத நான் சந்தேகம் கூட சொல்ல மாட்டேன். அவனை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். இதுதாங்க நடந்திருக்கணும். இதுல இப்ப நீங்க போய் சரண்டர் ஆனாலும் இது நிக்க போறது இல்லைங்க. தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஓயவே ஓயாதுங்க. இங்க பாருங்க, அந்த கோகுலுக்கு நம்ம குடும்பம் பட்டு அழியணும். அதை அவன் பார்த்து ரசிக்கணும். இது ஒண்ணுதாங்க அவன் குறிக்கோளே. இத நம்ம என்ன ஏதுன்னு நாமளே கண்டுபிடிக்கணுங்க. இல்ல நாமளே போய் பேசி போலீஸ்ல சொல்லணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம போலீஸ்க்கு போனா அங்க அவங்க எப்படி பாப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணுதாங்க எனக்கு யோசனையா இருக்கு. இந்த விஷயத்த நானே போய் போலீஸ்ல சொல்லுவேன். ஆனா இப்ப அவங்க அப்பாக்கு எஸ்பி சப்போர்ட் பண்றாரு. நான் போய் பேசினாலும் வேற ஏதாவது குழப்பம் நடக்கலாங்க. அதனாலதான் இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. எனக்கு என்னவோ மலர் சொல்றதுல உண்மை இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. ஆமாண்ணே, மலர் கரெக்டா சொல்லுதுண்ணே. அதன்படி நம்ம யோசிச்சு ஏதாவது பண்ண உண்மை என்னன்னு நிச்சயமா தெரிய வரும்ண்ணே. கோபி, கோகுல் அப்பா விரட்டல்ல போலீஸ் அங்கங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்கப்பா. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நீ நம்ம வீட்டுல தங்க வேண்டாம். நேர புஷ்பா வீட்டுக்கு போய் இருந்துக்க. நாளைக்கு பாத்துக்கோ. சரிப்பா. மலர், ஒரு பேக்ல ட்ரெஸ் எடுத்துதான். ராகினி, மீனாட்சி கூட்டி போ. தேவானா, இந்த மாதிரி மகேஷ் அழுதுகிட்டே நிக்குது. அதை கூட்டி போய் சாப்பிட வை. மயிலே, தொழில் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும், உடல் ரீதியா என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கிறேன்டா. சிரிச்சுக்கிட்டே போயிடுறேன். குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா அது ஆளை உருக்கிடுறதுடா. தெரியுதுண்ணே. அண்ணே, நான் இல்லாதப்ப இந்த குடும்பத்துல எல்லாரும் எப்படி துடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுதுண்ணே. உங்க 60ஆம் இடத்த நான் நிறுத்தி விடுற 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 அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். மறந்துடு, அதெல்லாம் மறந்துடு. பாப்போம் குழந்தைங்க பிரச்சனை என்னன்னு பாப்போம். ராஜேஷ், 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 நீ சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். ராகினி விட்டு விடுறதா சரி. ஆனா நீ இந்த அருமையான சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டடா. என்னமா சொல்றீங்க? காரைக்குடி இன்ஸ்பெக்டர் தானே உனக்கு போன் பண்ணாரு. டேய், நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கோபியை புடிச்சிட்டு போக சொல்லிருக்கணும். அப்படி நடந்திருந்தா உங்க அப்பாவே நம்ம ஆட்டத்துக்குள்ள வந்திருப்பாரு. நம்ம வீட்டுக்குள்ள போலீஸ் வந்துருச்சுன்னு உங்க அப்பாவுக்கே கோவம் வந்துடும். அப்புறம் அரெஸ்ட் பண்ணதும் அந்த கோபி குற்றவாளின்னு ராகினி உங்க அப்பாவே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாருடா. கோபி போலீஸ்ல மாற்றத கெடுத்துட்டியேடா. ஆமாமா, நான் ராகினிய விரட்டி உடலே குறியாந்தன தவிர இவ்வளவு கிரிமினலா யோசிக்கலாமா? இப்போ உனக்கு கேட்டு போகல. நீ ராகினி வீட்டுக்கு போன் போட்டு நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு. ராஜேஷ் ஏதோ கோபத்துல பேசிட்டான். அவனுக்கு இந்த போலீஸ் அதுனாலே அலர்ஜி. எங்க குடும்பத்துக்கே இது பழக்கமில்லாத விஷயம். அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா. இனிமே அது மாதிரி எதுவும் நடக்காது. உன்கிட்ட பேசுறதுக்கு தாங்கிட்டு தான் உன்கிட்ட சொன்னான்னு சொல்லு. உன்னை அப்படி பேசிட்டோமேனு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணா. உன்கிட்ட பேசுறதுக்கு அவன் ரொம்ப கூச்சப்படுறாமா. அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான். முக்கியமா உன் அண்ணகிட்டயும் அண்ணிக்கிட்டயும் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சினா. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். அவனை கண்டிச்சுட்டேன். ஏன் அவனை அடிச்சு கூட போட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத ராணி. நீ எப்பவுமே எங்க வீட்டு மருமக தான் சொல்லுமா அப்படின்னு ஏதாவது சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கிட்ட பேசுமா. டேய் ராஜேஷ், என்னடா இதெல்லாம்? மாம், நாம தான் தப்பு பண்ணோம். நாம தான் மன்னிப்பு கேட்கணும். மா, எல்லாத்தையும் பேசிட்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் கேட்டு. நீ உன் அண்ணன் அண்ணி எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேளு. கோபி அங்க இருந்தா நான் போலீஸ்க்கு தகவல் சொல்லணும்ல. போலீஸ் கோபி அரெஸ்ட் பண்ணணும். வீடே அசிங்கப்பட்டு நிக்கணும். நான் அப்பா கிட்ட இப்படி ஒரு குடும்பத்தை சம்பந்தம் தேவையான்னு கேட்கணும். டேய்,
அதானே பார்த்தேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்டா. மா, இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண விரும்பலமா. எல்லா விவரத்தையும் நல்லா அவகிட்ட கேட்டு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய், இப்பவே பண்றேன்டா.